சாமி கும்புறது தப்புன்னு நாங்கள் வந்து இந்த தீகாக்காரங்க மேலே சொல்ல மாட்டோம். எங்கள் கட்சியை டிக்ளேர் பண்ணியிருக்கா பெரியாரை மதிக்கக்கூடிய ஆளு. பெரியாரை மதிங்க. அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா தாலி அருங்க அப்படிலாம் பேசுகிறாங்க. தாலியை தான் பல பேர் தாலி அறுத்து விட்டாங்கல்ல. தலைவர் சாமி கும்பிட போனாரா சும்மா போனாரா? இவங்க ரொம்ப காலமா இந்த வெங்கடாச்சலபதியை புத்தர்ன்றாங்களே இல்லை முருகன் என்று சொல்லுகிறார்களே, இது என்னன்றது நமக்கு ரொம்ப டவுட்டாக இருக்கு. அதை போய் பார்க்கலாம் என்ற அந்த உயர்ந்த எண்ணத்தில் அவர் அங்கே போகிறார். இதுதான் முதல் முறையே போறாரா திருப்பதிக்கு? அந்த கோயிலுக்கு இவர் இதுதான் முதல் முறை. ஆனால் தரிசனம் என்ற பெயரில் எங்கள் தலைவர் அங்கே ஒரு ஆய்வு நடத்தியிருக்கிறார். மனிதன் பல பேர் இறைவனை வழிபடுகிறான். அப்ப அங்க என்னதான் இருக்குது என்பதை அறிந்து கொள்ளவும் சென்றிருக்கிறார். இப்ப எங்களுக்கு வந்து ஆணவ படுகொலை தடுப்பதற்கு சிறப்பு சட்டத்தை உருவாக்குகின்றான். ஆனா எங்க ஆணவ படுகொலை பல பேர் சாகுறாங்க. அரசாங்கத்தை சொல்லி பயன் இல்லை, அரசியல்வாதி சொல்லிட்டு பயன் இல்லை. அவன் எங்க போய் அழுகுவேன்? சாமியே அதுக்கு பதில் சொல்லு, கடவுளே உன் மேலதான் விடுறான். அதுதான் ஒரு பழமொழி இருக்குது, எளியவனை வலியவன் அடித்தால் வலியவனை பூதம் அடிக்கும். அடிச்சிருச்சா அடிக்கலையா? அப்ப நிகழ்காலத்தில் பாத்தீங்களா பார்க்கலையா? ஸ்டாலின் தோத்துட்டு அதான் அப்பயே அழுகல. பறையர் பாவம் உங்களை சும்மா விடாது. போட்டேன் தைரியமா, உடனே போன் பண்ணி சொல்லிட்டாங்க நீங்க பறையர்னு எழுத. பறையர்னால் சாதி இல்லடா, ஒடுக்கப்பட்ட விளிம்பு நிலை மக்களுக்கு குரல் கொடுக்கக்கூடிய ஒரு சொல்லாடல், ஒரு பேரினம். பேரினம். அதை போட்டாலே நிறைய பேருக்கு எங்க கட்சியிலே தாங்க மாட்டேங்குது. அதை போடாதுன்றாங்க. நான் வந்து பறையர் வெறி கொண்டாலாம் இல்லடா, ஒடுக்கப்பட்ட மக்களுக்கான விடுதலை வாங்கி தருவதற்கான ஒரு சொல்லாடல். ஒரு அடிமை என்று சொல் போர் புரிவான், யுத்தம் செய்வான். புரட்சி அம்பேத்கர் சொன்னது. இல்லை சாமி கும்பிட போனாரோ எதாமா இருந்து போகுது, நாங்கள் அப்படித்தான் போவோம். உனக்கு என்ன பிரச்சனை? எங்கே நீ போகக்கூடாதுன்னு சொன்னா நாங்கள் அங்கே போவோம். எதை செய்யக்கூடாதுன்னு சொன்னா அங்கே நாங்கள் செய்வோம். கூட்டணி வைக்காதுன்னா கூட்டணி வைப்போம், அமைச்சரவை சேராதுன்னா நாங்கள் சேருவோம். இதுதான் விடுதலை சிறுத்தை. திரும்ப வந்து அது புத்தர் கோயிலா என்ன கோயில் சொல்லிட்டு ஆய்வு பண்ண போய் ஆய்வு செய்ய அவரே ஒரு ஆய்வாளர் தானே. அப்ப அடுத்த டாக்டரேட் வந்து அதான் பண்ண போறாரோ? டாக்டர் ஏற்கனவே ஒன்று வாங்கிட்டோம். அதான் அது மீனாட்சிபுரம் வாங்கிட்டாரு. இப்ப அடுத்தது இல்லை, எல்லாமே அவரே வாங்க டைம் இல்லை. நான் வாங்க போறேன். நீங்க வாங்க போறீங்களா? நான் டாக்டர் போடல. இல்லை, இன்ஜினியர் சங்கத்தமிழ் தானே இருக்கிறேன். டாக்டர் சங்கத்தமிழ் வர்றதுக்கு நானே ஆய்வு செய்ய போறேன். இன்னமும் அயோத்தியாச பண்டிதர் தெளிவாக சொல்கிறார், புத்தர்கள் பல புத்தர் இருக்கிறாங்க. இந்த புத்தருக்கு முன்னால தமிழ்நாட்டிலே புத்தர் இருந்தார்ன்றாரு அயோத்தியாச பண்டிதர். நாங்க தான் ஆதி பௌத்தர்கள், நான் பறையன், இவர்கள் தான் ஆதி பௌத்தர்னு சொல்லியிருக்கிறார் அயோத்தியாச பண்டிதர். அந்த சித்தார்த்த புத்தருக்கு முன்னாடி தமிழ்நாட்டில் புத்தர். ஆமாங்க, அதைத்தான் அயோத்தியாச பண்டிதர் சொல்றாரு. ஆதி பௌத்தன்றாருல்ல, அவர் என்ன சொல்றாருன்னா புத்தரை இங்க இருந்து அங்க போனாருன்றாரு. கறி சாப்பிடலாமா பௌத்தர்கள்? சாப்பிடலாம், மாட்டுக்கறி சாப்பிடலாம். புத்தாண்டிஸ் தம்மால புரட்சி அம்பேத்கரை பதிவு செய்கிறார். இதைத்தான் உண்ண வேண்டும் என்று நினைப்பவன் சொல்லுபவன் முட்டாள். உனக்கு உடலுக்கு எது வாகுவாக இருக்கிறதோ, உடல் எதை ஈரணிக்கிறதோ, உடலுக்கு எது சக்தி கொடுக்கிறதோ அதை நீ உண்டுகொள். புரட்சியாளர் அம்பேத்கர் பதிவு செய்திருக்கிறார். அந்த முருகனே ஒரு புத்தர் தான் அப்படின்னு வரலாற்று. முருகரே புத்தர் தான், புரட்சியாளருங்க. எனக்கென்று தனி நாடு, என் மக்கள். அந்த அறவு இல்லையா? மொட்டை போட சொன்னாரா சொல்லலையா? எல்லாரையும் சமமா இருக்குன்னு சொல்லியிருக்கிறார். அவர் ஒரு புரட்சிக்காரர். கல்யாணம் அந்த காலத்தில் லவ் மேரேஜ், காதல் கல்யாணம் தெரியுமா தெரியாதா? எங்க ஊர்ல தான் குறத்தி பெண்மகளை கல்யாணம் செய்திருக்கிறார். அதான் எங்க ஊர்ல தானே, அது திருத்தல்ல தானே அது. அப்புறம் நிம்மதி ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட், உங்கள் பழைய வீட்டை புதிய வீடாக மாற்றலாம் வாங்க. வாய்ஸ் ஆஃப் தமிழ்நாடு பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்முடன் இணைந்திருப்பவர் விசிகாவின் மாநில இளைஞரணி செயலாளர் திரு சங்கத்தமிழன் அவர்கள். வணக்கம். வணக்கம். இந்து மதத்தை குறித்தும் குறிப்பாக இந்துத்துவத்தை குறித்தும் கடுமையான விமர்சனங்களை முன்வைக்கக்கூடியவர் அண்ணன் திருமாவர்கள். அவர் நேற்று திருப்பதி ஏழுமலையான் வெங்கடேச பெருமாளை தரிசிக்க போயிருக்காரு. முழுக்க வைரலாக இருக்குது. பாதுகாப்புத்துறையின் சார்பாக போனார் அப்படின்றது ஒன்று இருக்கட்டும், தரிசனம் பண்ண போனாரா? நாங்கள் உட்காந்தா செய்தி, எந்திரிச்சா செய்தி, நடந்தா செய்தி. என்னங்கப்பா இது? நாங்கள் ஒரு பாதுகாப்புக்கான ஒரு அமைப்பு இருக்குது இந்தியாவில், பாதுகாப்புத்துறையினுடைய குழு. அந்த குழு இருக்குது. அந்த குழுவில் வந்து எங்களை உறுப்பினராக வச்சிருக்கிறாங்க தலைவரை. அதனால இவரை வந்து பெங்களூருக்கு கூப்பிட்டாங்க. பெங்களூர் போனார். பெங்களூர் முடிஞ்ச பிறகு ஊட்டிக்கு போனார். எல்லாம் இங்கே வந்து கருத்தரங்கு கரெக்டாக. அதுக்கடுத்து எங்கள் சென்னையை முடித்த பிறகு திருப்பதி. இது அவங்களுடைய ஷெட்யூல். ஆனால் ஆரம்பித்தது எங்கன்னா காஷ்மீர்லேருந்து. காஷ்மீருக்கு எங்கள் தலைவர் போகலை, இங்கே சில வேலைகள் இருந்தனால போகலை. இப்போ நம்ம கலந்து கொள்ளணும்ல, இது நம்ம தமிழ்நாட்டுக்கே வந்திருக்குல்ல. ஆனால் கலந்து கொண்டார். நெருக்கடி இருக்குன்னு அவர் கால நெருக்கடிகள் நிறைய வேலைகள் இருந்த காலத்திலும் கூட சரி கலந்து கொள்ள வேண்டும், இந்தியாவுடைய பாதுகாப்பில் நம்ம முக்கிய பங்கு வகிக்க வேண்டும்னுக்காக போயிருக்கிறாரு. அப்போ எல்லா பேருமே அங்கே போன பிறகு வாங்க திருப்பதியை போய் கும்பிட்டுட்டு வருவோம், கும்பிடதேன் வாங்க போய் பார்த்துட்டு வருவோம் அப்படின்னு கூப்பிட்டுருக்காங்க. அது எல்லா பேரையுமே. அப்போ எங்கள் தலைவர் அதில் ஒரு உறுப்பினர். தலைவர் சாமி கும்பிட போனாரா சும்மா போனாரா?
நான் முடிச்சுக்கிறட்டுமே. அப்போ அவங்களோட சேர்ந்து எங்கள் தலைவர் செல்லுகிறார். அவர் அவங்களோட சேர்ந்து போயிட்டு இவங்க ரொம்ப காலமாக இந்த வெங்கடாச்சலபதியை பாலாஜியை புத்தர்ன்றாங்களே, இல்லை முருகன் என்று சொல்லுகிறார்களே, இது என்னன்றது நமக்கு ரொம்ப டவுட்டாக இருக்குது, அதை போய் பார்க்கலாம் என்ற அந்த உயர்ந்த எண்ணத்தில் அவர் அங்கே போகிறார். இதுதான் முதல் முறையே போறாரா திருப்பதிக்கு? அந்த கோயிலுக்கு இவர் இதுதான் முதல் முறை. திருப்பதி அந்த ஏரியாவுக்கு போயிருக்கு, ஏரியா கேட்கல. ஆனால் அந்த கோயிலுக்கு போனது தரிசனத்திற்கு செல்லவில்லை. அந்த குழுக்களோடு சேர்ந்து இவரை அழைத்து செல்கிறார், வாங்கள் தரிசனம் செய்யலாம் என்று. ஆனால் தரிசனம் என்ற பெயரில் எங்கள் தலைவர் அங்கே ஒரு ஆய்வு நடத்தியிருக்கிறார். நான் காலையில் சென்று என்ன உங்க ஆய்வில் என்ன சொல்லுகிறது அப்படின்னு கேட்டேன். அப்ப என்ன எனக்கு ஒண்ணுமே பிடிபடலப்பா, சொன்னது அப்படியே சொல்லணும், என்ன ஒன்றும் கரெக்டாக வரலப்பாடினாரு. அப்ப மீண்டும் ஒரு முறை செல்வோம்னே. நான் பல முறை சென்று இருக்கிறேன். அங்க பார்த்தோம்னா எல்லாம் தமிழ் கல்வெட்டுக்கள் தான் இருக்கிறது, தமிழ் எழுத்துக்கள் தான் இருக்கிறது. ஏனென்றால் தமிழர்கள் வாழ்ந்த பகுதி, தமிழர்கள் தான் ஒப்படைச்சோம் ஆந்திராக்காரங்களுக்கு. அவர் ஒன்று முருகனாக இருக்க வேண்டும், இல்லை என்றால் முருகன், இல்லை என்றால் புத்தராக இருக்க வேண்டும் அப்படின்றது சங்க தமிழுடைய கருத்து அல்ல, எங்க தலைவரே சொன்ன கருத்து தான். பல ஆண்டுகளுக்கு முன்னால் திருப்பதி யாரு, அங்க இருப்பது யாரு அப்படின்னா ஒன்று முருகன், இல்லை என்றால் புத்தர். அதுக்கு நான் விளக்கம் கொடுக்குறேன். முருகன் அப்படின்றது என்னன்னா, முருகன் கோயில் எல்லாமே மலையில இருக்கா? ஆமா, எல்லாம் மலையில தானே வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்க. பழனி மலை இருக்காரா இல்லையா? உங்க ஊரு திருத்தணி மலையில இருக்காரா இல்லையா? எங்க ஊரு எங்க திருப்பரங்குன்றம் மலையில இருக்கா இல்லையா? இது மாதிரி ஒரு மேக்சிமம் மலையில தான் இருப்பார். யாரு? நம்ம முருகர். நம்ம தமிழர் பண்பாட்டின் குன்று இருக்கும் இடமெல்லாம் குமரன் இருப்பான். ரைட்டா? அப்படிப்பட்ட அந்த முருகன் யார் அப்படின்னு பார்த்து நீ வரலாற்றில் போனீங்கன்னா பின்னாடி அந்த முருகனே ஒரு புத்தர் தான் அப்படின்னு வரலாற்று. முருகரே புத்தர் தான், புரட்சியாளருங்க. எனக்கென்று தனி நாடு, என் மக்கள் வந்தாரா இல்லையா? மொட்டை போட சொன்னாரா சொல்லலையா? எல்லாரையும் சமமாக இருக்குன்னு சொல்லியிருக்கிறார். அவர் ஒரு புரட்சிக்காரர். கல்யாணம் அந்த காலத்தில் லவ் மேரேஜ், காதல் கல்யாணம் தெரியுமா தெரியாதா? எங்க ஊர்ல தான் குரத்தி பெண்மகளை கல்யாணம் செய்திருக்கிறார். அதான் எங்க ஊர்ல தானே, அது திருத்தணில தானே அது. அப்புறம் அப்ப அதனால இந்த சீரியஸா வாங்க, சிரிக்க கூடாது, ரொம்ப முக்கியமான மேட்ரு. எங்களுக்கு சொந்தக்காரன் அவரு. முருகர் உங்க சொந்தக்காரர், ரைட்? அவன் பாட்டு சம்பந்தி வீடு. வரலாற்று வர்றேன், நான் வரலாற்றுக்குள்ள வர்றேன். அதாவது திருப்பதி பாலாஜி வாஸ் புத்திஸ்ட் சைன். அதாவது திருப்பதி பாலாஜியில் இருக்குது ஒரு புத்தருடைய கோவில் அப்படின்னு யாருன்னா டாக்டர் கே ஜமானுதாஸ். டாக்டர் கே ஜமானுதாஸ் அவருக்கு டாக்டர் பட்டம் எப்படி கிடைச்சிச்சுன்னா அந்த கோயில் புத்தர் கோயில் தான் அப்படின்னு அவர் நிரூபணம் செய்திருக்கிறார். ஆகையால் அவருக்கு டாக்டரேட் பட்டம் கொடுக்குறாங்க. டாக்டரேட் பட்டம் சும்மா கொடுக்க மாட்டாங்க, அக்செப்ட் பண்ணி ஆய்வு பண்ணி தான் அவருக்கு அதான் தலைப்பை சொல்றேன். திருப்பதி பாலாஜி வாஸ் புத்திஸ்ட் ஸ்ரைன் அப்படின்னு சொல்றாரு. அப்படின்னா என்னன்னா பாலாஜி என்பவர் உண்மையிலே ஒரு புத்தர் கோவில் தான், புத்தர் தான் அப்படின்றாரு. அதுக்கு என்ன எடுத்துக்காட்டு சொல்றேன் பாருங்களேன். புத்தம் சரணம் கச்சாமி, தம்மம் சரணம் கச்சாமி, சங்கம் சரணம் கச்சாமி இப்படின்றது முழக்கம். இந்த முழக்கத்துடைய மைய புள்ளி என்னன்னா, புத்தம்னா என்ன? புத்தியை நீ வழிபடு, புத்தியை நீ பின்பற்று, புத்தம் சரணம். தம்மம்னா என்ன? அறத்தை நீ வழிபடு, அறத்தை பின்பற்று. சங்கம்னா என்ன? ஒரு அமைப்பை நீங்கள் மதிக்க வேண்டும், வழிபட வேண்டும் இப்படின்றது ஒரு கோட்பாடு. நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா உலகத்தில் இருக்கிற புத்திஸ்ட் எல்லாமே ஒரு சங்கம் வச்சிருக்கிறாங்களா? ஒரு அமைப்பு இருக்குதா? அதே மாதிரி நீங்கள் முருக கடவுள்கிட்ட போனீங்கன்னா ஓம் முருகா சரவண பவா, சரவணா சரவணம் அப்படின்லாம் எங்கே வருது? புத்தம் சரணம், அதில் வரக்கூடிய இது ஒரு வகையான அமைப்பு தான். இந்த அமைப்புகள் எல்லாம் மனிதர்களுடன் மனிதநேயத்தை உருவாக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் தான் உருவாக்கி இருக்கிறார்கள் அப்படின்ற கருத்துக்களை சொல்கிறார்கள். இவரை எப்படி சொல்றாங்கன்னா அதுக்கு பின்னாடி அப்படியே வரலாற்றுக்கு பின்னாடி போறாங்க. யாரு இந்த இருக்காரு பாருங்க, பேரரசன் அசோகன் ஒரு புக்கில் இருக்காருங்க. அது மறக்கப்பட்ட மாமன்னனின் வரலாறு, சார்லஸ் ஆலன். இவர் தான் முதல்ல தொல்பொருள் ஆராய்ச்சியில் இந்தியாவில் கண்டுபிடிச்சவர். இன்னைக்கு நம்ம நிறைய தொல்பொருள் ஆராய்ச்சி கண்டுபிடிச்சி சொல்கிறாங்கல்ல, வரைபடம் அது இது. அதே நேரத்தில் இந்த இதுக்கு பேர் என்ன, இதுக்கு பேர் சுவதி, இதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்க அப்படி நிற்கிறதுக்கு? ஸ்தூபி இதெல்லாம் கண்டுபிடிச்சி சொன்னவர் இந்த மாமன்னன் அசோகன். அப்படி சொன்னவர் இந்த சார்லஸ். இவர் என்ன சொல்கிறாருன்னா, இவர் மட்டுமல்ல புரட்சியாளர் அம்பேத்கர்னு சொல்கிறார். 8வது தொகுப்பில் சொல்கிறார். என்ன சொல்கிறாருன்னா, இந்த இந்தியாவை ஆண்டவர்கள் யார் என்றால் பௌத்தர்கள். இந்தியா முழுக்க இந்தியாவை, பரந்த இந்தியாவை ஆண்டவர்கள் பௌத்தர்கள், புத்தர்கள். புத்தன் ஆட்சியாக நடந்துச்சு.
அந்த புத்தன் ஆட்சியில் வந்து நீ வந்து இப்படி சீட்டிங் பண்ண முடியாது, நீ வந்து பிராமணன் பேரை சொல்லி ஏமாற்ற முடியாது. இப்படிப்பட்ட சூழ்நிலை எல்லாற்றுக்குமான மக்களாட்சி நடந்து கொண்டிருக்கிற அந்த காலகட்டத்தில் புத்தர் இறந்து விடுகிறார். புத்தருக்கு பிறகு பல பேரன்கள் ஆட்சிக்கு வருகிறார்கள். அதுல ஒருத்தன் தான் கடைசியா வந்த பேரன் பேரு தான் பிரகத்திய மௌரியர். இது சொல்லுங்களேன், புத்தர் எப்படி இருந்தாரு? புத்தர் வந்து போறாரு, வயது 80 வயதுக்கு மேலே ஆயிருது. போனதையுமே ஒருத்தர் வந்து ஒரு ரொம்ப அன்புல, அவர் வந்து ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சார்ந்தவர், ஐயா உங்களுக்கு சாப்பாடு ரெடி பண்ணியிருக்கிறேன், எங்கள் வீட்டில் வந்து சாப்பிடுங்கய்யா அப்படின்னு சொல்லவுமே, சரி உங்கள் வீட்டில் சாப்பிட எனக்கு ஒன்றும் பிரச்சனை வாப்பான்னு போகிறாரு. அங்கே போனதுமே அந்த சாப்பாடு கொடுக்குறாங்க, சாப்பிட்றாரு. சில வரலாற்று ஆசிரியர் சொல்கிறாங்க அது காளான், பழைய காளான், விஷம் வந்த காளான் தெரியாமல் பிடிக்கிட்டு வந்து வச்சுட்டாருன்றாங்க. சில பேர் பன்னிக்கறியை வைத்து விட்டாருன்றாங்க. அவர் சாப்பிடும்போது தெரிஞ்சிருச்சு இது விஷம் ஏறி இருக்குன்னு. ஆனால் அங்கே இருக்கவங்க சொல்கிறாரு இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது, யாரும் சாப்பிடாதீர்கள் என்னோடு வந்தவர்கள், நான் அனைத்தையும் நானே சாப்பிட்டுக் கொள்கிறேன் அப்படின்னு சாப்பிட்றாரு. ஏன்னா இவர் கொடுத்த சாப்பாடு சரியில்லை அப்படின்னு நம்ம தூக்கி எறிஞ்சிட்டோம்னா அவர் மனசு உடஞ்சி போயிடுவார். ஆனால் அவர் மனசு உடையக்கூடாது. நமக்கு 80க்கு மேலே வயசாயிருச்சு, நீ இருந்து என்ன பயன், நம்ம இருக்கிற வரைக்கும் ஒன்றும் நடக்காது, நம்ம செயல்பட மாட்டாங்க, நம்மளையே தெய்வமாக கும்பிட்டுக்கிட்டு இருப்பாங்க அப்படின்னு அவர் சாப்பிட்டு முடிச்சுட்டு தொண்டர்களை கூப்பிட்டு சொல்கிறாரு, தொண்டர்களே நீங்கள் புரிந்திருப்பீர்கள், ஏன்னா புத்தரோடு இருந்தே பூரா அறிவாளிகள், இவர் பேசாமலே எல்லாம் புரிஞ்சுக்கிடுவாங்க, ஐயா அதில் விஷம் கலந்து ஏன் சாப்பிட்டீங்கன்றதுமே சொல்லியிருக்காரு, யாரும் வெளியில் சொல்லாதீங்க, அப்போ எல்லோரும் வந்து அவரை அடிப்பாங்க, பிரச்சனை பண்ணுவாங்க, ஆனால் அமைதியாக விட்டுருங்க, எனக்கு வயது மூப்பாக நான் இறந்து போயின்னு சொல்லிடுங்க அப்படின்னு போய் செத்துறாரு. சாரு இது மாதிரி ஆனந்தர் அழுகிறாரு, ஐயா அப்படி சாகுறீங்களே எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கையா அப்படின்னுமே. அப்போ அவர் சொன்னதே புத்தனின் கடைசி வார்த்தை, அனைத்து கூட்டு பொருளும் ஒரு நாள் உடையும். அவன் ஆடுவேன் பண்ணுவேன் அப்புறான்மே ஒரு நாளைக்கு போய்தான் ஆகணும். நம்ம உடம்பே அனைத்து கூட்டுப்பொருள், நிலம் நீர் நெருப்பு காற்று சேர்ந்தது தான் இந்த மனித உடல். இந்த பொருள் ஒரு நாள் கூட்டு பொருள் உடைந்து விடும். ஆகையால் அப்போ தீபவன்ட்டார், அப்போ தீபவை சொல்லிட்டு அப்படி செத்து போயிட்டார். அப்போ தீபவை என்றால் என்னன்னா, உனக்கு நீயே ஒளியாக இரு, உனக்கு யாரும் ஒளி கொடுக்க மாட்டாங்க, உனக்கு யாரும் உன்னை தூக்கி விட மாட்டாங்க, உனக்கு நீதான் நீயாக முன்வந்து நீயாக கண் சிவந்து நிலையாக நின்றால் வெற்றி நிச்சயம் உனக்கு. இது எங்க தலைவர் சொன்னது. இதே அர்த்தம் அப்போ தீபாபாவ உனக்கு நீயே ஒளியாகன்னு சொல்லி மட்டும் அவர் செத்து போயிட்டார். அது பல வரலாறு. ஆனால் அந்த கடைசி பேரன் இருக்கான் பார்த்தீங்களா, மாமன்னன் அசோகனின் கடைசி பேரன். அசோக மாமன்னன் தான் பயங்கர ஆட்சியாளர் பண்ணுறேன். அவனுடைய கடைசி ஏறக்குறைய புத்தர்னாலே அசோகன் தான். புத்தர் வந்து ஒரு அறிவை வளர்த்தார், அசோகன் ஆட்சியை பிடித்தார். அப்போ அவருடைய கடைசி பேரன் தான் பிரகத்திய மௌரியர். அந்த பிரகத்த மௌரியரை என்ன பண்ணுறான்னா, விஸ்வாமித்திர சுங்கன் இவங்களை எப்படியாவது காலி பண்ணான்னு தனது 16 வயசு இளம் மகளை பிராமண பெண்ணை வந்து கல்யாணம் பண்ணி கொடுக்குறேன். கல்யாணம் பண்ணி கொடுத்து அவனை கவர் பண்ணுறேன். அவங்க சபல பையன் கவர் பண்ணி, சபல பையன் அப்படின்னு வச்சுக்க, கவர் பண்ணி அந்த மக மூலமாக நான் வந்து மிலிட்ரிக்கு வரணும், என்னை வந்து ஆர்மியில் முக்கியமான ஆளை வைங்க தளபதியா அப்படின்னுமே. ஒன்று அதுக்கும் ஓகேன்றார். பெண் நினச்சி எதுவும் நடக்கும்ல. உடனே அப்போ அவர் சொல்கிறார், மண்ணே டேய் நீ வந்து ஐயன் தானே, பிராமணர் தானே, நீ வரக்கூடாது போர்க்களத்துக்கு அப்படின்னு சொல்லும்போது, இல்லை நான் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பேன்னு சொல்லி திட்டமிட்டு, ஏன்னா இவர் எல்லா இடத்துலையுமே அசோக மாமன்னன் என்ன பண்ணுறாருன்னா, புத்தன் கருத்துக்களை உள்வாங்கி எல்லா இடத்துலையுமே பிராமணியம் அழித்துழைக்கப்பட்டிருக்கு. பிராமணியம் பிராமணர்கள் அல்ல. ஏன்னா கடைசி காலத்தில் வந்த அவர் பேர் என்ன, நாகார்ஜுனாவே ஒரு பிராமணர் தான். அனந்தர்ன்னு இருக்கார் பார்த்தீங்களா, அவர் பக்கத்தில் புத்தருக்கு, அவரும் பிராமணன் தான். அசோக மாமன்னன் காலத்தில் பல பேர் பிராமணர்கள் தான். ஆனால் அவங்க பிராமணியத்தை உள்வாங்கியவர்கள் அல்ல. ஆனால் பிராமணியம் அழித்துழிக்கப்பட்ட இந்த நேரத்தில் விஸ்வாமித்திர சுங்கன் பிரகத்திய மௌரியரை தலையை வெட்டி போடுறேன். அந்த தலையை வெட்டியதுமே இந்தியாவில் இருக்கிற எல்லா இடத்துலையும் இருக்கிற தலையை வெட்டுங்கடா புத்திஸ்ட அப்படின்னு வெட்டுறாங்க. எல்லாம் ஓடி போய் மலையில் சேர்ந்துடுறாங்க. மலையில் சேர்ந்து மொட்டையை போட்டுக்கிறாங்க. மொட்டையை போட்டு அடையாளம் தெரியாதுல்ல. இதுதான் வரலாறு. வரலாற்று ஆசிரியர் சார்லஸ் ஆலன் சொல்லுகிறார். அப்படித்தான் அவர் சொல்றாரு, முருகன் இருக்கிற இடமெல்லாம் புத்திஸ்ட் தான். அப்புறம் காலகட்டத்தில் அது முருகனாக இருந்தார். அந்த முருகனுக்கு முன்னால் யாருன்னா புத்தர்கள் தான் இருந்தார்கள், பௌத்தர்கள் அப்படின்றத இந்த இவர் யாரு, டாக்டர் கே ஜாமானுதாஸ் நிறுவனம் செய்திருக்கிறார். அந்த இடத்துக்கு நாங்கள் போகக்கூடாதா? திரும்ப வந்து அது புத்தர் கோயிலா என்ன கோயில் சொல்லிட்டு ஆய்வு பண்ண போய் ஆய்வு செய்ய அவரே ஒரு ஆய்வாளர் தானே. அப்ப அடுத்த டாக்டரேட் வந்து அதான் பண்ண போறாரோ. டாக்டர் ஏற்கனவே ஒன்று வாங்கிட்டோம். அதான் அது ஏறி மீனாட்சிபுரம் வாங்கிட்டாரு. இப்ப அடுத்தது இல்லை எல்லாமே அவரே வாங்க டைம் இல்லை, நான் வாங்க போறேன். நீங்க வாங்க போறீங்களா? நான் டாக்டர் போடல, இல்லை இன்ஜினியர் சங்கத்தமிழ் தானே இருக்கிறேன். டாக்டர் சங்கத்தமிழ் வர்றதுக்கு நானே ஆய்வு செய்ய போறேன். சரி, இந்த போதி தர்மர்னா யாரு?
போய் திரும்பதான் படம் எடுத்து முடிச்சுட்டாங்க. அதையே போய் கேட்டுக்கிட்டு இருக்கிற அவர் இங்கே பாருங்க, பௌத்தம் வந்து தலைத்து ஓங்கிய இடமே தமிழர்களிடம்தான். இன்னமும் அயோத்தியாச பண்டிதர் தெளிவாக சொல்கிறார். புத்தர்கள் பல புத்தர் இருக்கிறாங்க. இந்த புத்தருக்கு முன்னால தமிழ்நாட்டிலே புத்தர் இருந்தார்ன்றாரு அயோத்தியாச பண்டிதர். நாங்கள் தான் ஆதி பௌத்தர்கள், நான் பறையன், இவர்கள் தான் ஆதி பௌத்தர்னு சொல்லியிருக்கிறாரு அயோத்தியாச பண்டிதர். அந்த சித்தார்த்த புத்தருக்கு முன்னாடி தமிழ்நாட்டில் புத்தர். ஆமாங்க, அதைத்தான் அயோத்தியாச பண்டிதர் சொல்றாரு. ஆதி பௌத்தன்றாருல்ல, அவர் என்ன சொல்றாருன்னா புத்தரை இங்க இருந்து அங்க போனாருன்றாரு. அப்புறம் அயோத்தியாச பண்டிதர் சாதாரண ஆளா? அதுதான் பாருங்க, நீ சேரிக்கெல்லாம் போனீங்கன்னா ரொம்ப அன்பா இருப்பாங்க மக்கள். நீ சேரிக்கு போயிருக்க மாட்டேங்க, ஆளை பார்த்து தெரியுது. நானும் சேரியிலே பிறந்து சேரியிலே வளர்ந்தாள் நினைச்சது வேணா, அந்த சேரியில் இல்லை, ஆனால் சேரியில் போய் நிறைய இடத்துல போய் பார்த்துருக்கிறேன். உண்மையிலேயே அவங்கள மாதிரி ஒரு அன்பு, போனவே சாப்பிடுன்னு சோறு கொடுப்பாங்க. அவ்வளவு ஒரு அன்பை செலுத்துவாங்க, எந்த எதிர்பார்ப்பு. மதுரை சைடுல ஆமா, இப்போ உங்க ஊர்ல எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த ஊருக்கு வாசல்லே ஒருத்தர் பெரிய மீசை வச்சு அருவாளா வச்சுன்னு இருப்பாங்களே, அதெல்லாம் கூட புத்தருக்கு தானா? அது எப்படின்னா ஆசிவகம், ஆசிவகம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? பௌத்தம், அதே மாதிரி பிராமணியம் உள்வாங்கிய சமணம் வைணவம், அது மாதிரி ஆசிவகம் என்பது இதற்கெல்லாம் முந்தியது. ஆசிவகம் தான் தமிழர்களுடைய மரபு. நம்ம இயற்கையை வணங்குவோம். நம்ம ஊரில் இருக்கிற எவன் ஊர் தலைவன் இருக்கிறானோ அவனத்தை வணங்கும். இன்னைக்கு உங்களுக்கு விஷயம் தெரியாதா? இன்னைக்கு பூமியில் இருக்கிற எல்லா மக்களுக்கும் ஆரிஜன் யாருன்னா பறையன். ஆதி குடிங்க, அங்கிருந்த குடி உருவாகுதுங்க. ஏங்க புறநானூரில் ஏங்க சொல்கிறாங்க பாணன், பறையன், கடம்பன், துடியன், இந்த நான்கும் இல்லாது குடியும் இல்லைன்றார்ல புறநானூரே சொல்லுதுல்ல. உங்களுக்கு புரியுதா புரியலையா? அப்போ அதில் வந்து ஃபண்டமெண்டல் இவங்க தான். அந்த பறையர் குடும்பத்திலேருந்து பிறந்தது தான். அப்படியே வளர்ந்து இப்போ ஒரு எடுத்துக்காட்டு நல்லா சொல்கிறேன் பாரு, புரிகிற மாதிரி. நீங்கள் ஒரு எடுத்துக்காட்டு, ஒரு கிராமத்தில் இருக்கிறீங்க, பறையர் குடியில் இருக்கிறீங்க. உங்கள் வீட்டில் ஒரு 4-5 பேர் இருக்கும்போது நீங்கள் படித்து நல்லா டெவலப் ஆகி இப்போ நீங்கள் சென்னை பக்கத்து வந்து யூடியூப் நடத்திட்டீங்கன்னா நீங்கள் பல இடத்துக்கு போக மாட்டீங்க. எப்படி இருந்தாலும் இது எங்கள் விதி. இங்கேருந்து இங்கே நீ டெவலப் ஆகி ஒரு பிஸ்னஸ் மேனாக வருவீங்க. அடுத்து நீங்கள் ஒரு இடத்துல நல்லா கல்யாணம் பண்ணி போகும்போது அவன் அடுத்த லெவலுக்கு போவேன். அப்படியே அந்த பழைய ரூட்டை மறந்துடுவாங்க, எங்கேருந்து வந்தோம்னு. அந்த ரூட்டு யாரானா அந்த ஆதி வேறு யாருன்னா பறையர்கள் தான். அந்த பறையர் சமூகத்தில் கொஞ்சம் வீரியமாக இருந்து வந்தவன் தான் மறவர்கள், கல்லர்கள்னு. அதுலேருந்து நல்ல விவசாயம் செய்து வந்தவன் தான் நம்ம இவன் யார், தேவேந்திர குல வேளாளர்கள். அதில் கொஞ்சம் அறிவு நல்லா வளர்ந்து போனவன் தான் வைசியன், பிஸ்னஸ் பண்ணுறவன். அப்படியே கொஞ்சம் வந்தவன் தான் பிராமணன். ஆதி குடி வந்து யாருன்னா பறையர்கள். இந்த கருத்து வந்து சங்கத்தமிழன் கருத்து அல்ல, எல்லாமே அயோத்தியாச பண்டிதர் என்ற அறிஞர் சொன்ன கருத்து. பிராமணர்கள் நம்ம அண்ணன் தம்பி தானா? பிராமணர் எல்லாருமே ஒரு தாய் பிள்ளைகள். ஆனா இதுக்கு மூத்த மொழி, மூத்த இனம் யாருன்னா பறையர் இனம். இப்போ நான் நிறைய பேனர்லாம் பார்த்துருக்கேன், விசிகோட பேனர்லாம் பார்த்தீங்கன்னா வாழும் புத்தரே அண்ணன் திருமாவளவன்லாம் போட்டுருப்பாங்க. இப்போ அண்ணனே ஒரு புத்தர் போல் தான் வாழ்ந்துட்டு இருக்காரு. இல்லை, அப்படிதான் வந்து கொண்டு இருக்கிறார். அதை நோக்கி தான் இப்போ போறாரு அந்த பயணம். அந்த பயணம் வந்து இப்போ வந்து ஒரு புத்தராக வாழ்றாரு. நான் கூட அடிக்கடி சொல்லி அவரை 5ஆம் புத்தர்னு. முதல் புத்தர் பகவான் புத்தர், அது எல்லாம் உலகத்துக்கே தெரிஞ்சது. 2வது புத்தர் தான் அசோக மாமன்னன். புத்தன் வாழ்ந்து 500 ஆண்டுகளுக்கு பிறகுதான் வர்றான் ஒரு வீரன். புத்தர் தத்துவங்களை மட்டும்தான் சொல்லி கொண்டு சென்றார், எந்த ஆட்சி அதிகாரத்தையும் கைப்பற்றல. ஆட்சி அதிகாரிகள் இவரை மதித்தார்கள், ஆகையதான் அது ஆட்சியுடைய மதமாக மாறியது. அசோக மாமன்னன் வந்த பிறகு இந்தியா முழுக்க பரந்த இந்தியாவை அவன் கைக்கு கொண்டு வந்து அசோக மன்னனுடைய அந்த டிக்ளரேஷன் தான் பௌத்தம். அதான் 2வது புத்தர். முடிஞ்சு போச்சா? 3வது புத்தர் தான் அயோத்தியாச பண்டிதர். இதெல்லாம் உண்மைடா அப்படின்னு நீண்ட இடைவேளைக்கு பிறகு, அசோக மாமன்னனுக்கு பிறகு அயோத்தியாச பண்டிதர் வர்றாரு. அதுக்கடுத்து வர்றாரு புரட்சியாளர் அம்பேத்கர். நீ எந்த மதத்தில் இருக்கக்கூடாதா, நீ வர்றது இங்கே பௌத்தத்தாண்டா வரணும். கடைசியில் சாகிறதுக்கு ஓராண்டுகளுக்கு முன்னாடி வந்து பௌத்தம் வர்றாரு. புத்தா அண்ட் இஸ் தம்மான்ற எழுதுறாரு. அதற்கு முன்னாடி இருந்தவர் என்ன எழுதுறாரு? ஆதி வேதம் எழுதுறாரு. யாரு? ஐயா ரெட்டமலை சீனிவாசன். இவர் வந்து புத்தா அண்ட் இஸ் தம்மா எழுதுறாரு. அதுக்கு அடுத்து தான் வர்றாரு 5ஆம் புத்தர், எழுச்சி தமிழர். அவர் தான் அமைப்பாய் திரளோம்ன்றாரு. நல்லா பாருங்க, சுரசுமை இட்டுக்கட்டு நான் பேசல. எவ்வளவு ஒற்றுமை இவங்களுக்கு எல்லாருக்குமே ஒரே புள்ளி என்ன தெரியுமில்ல? மனிதநேயம், சரி, மனித மாண்பு. பௌத்தத்தை பத்தி இவ்வளவு பேசுறீங்க இல்லையா? இலங்கையில தமிழர்களை கொன்று குவிச்சது யாரு அப்படின்னு கேட்பாங்க. நான் இல்லைன்னு சொல்றேன், அதுவும் பௌத்தம் தான். ஆனா அந்த பௌத்தம் மத வெறி கொண்ட பௌத்தம். அந்த பௌத்தத்தை யாரும் ஏற்றுக்கொள்ளவில்லை. புரட்சியாளர் அம்பேத்கர் ஏற்றுக்கொள்ளவில்லை. ஒரே மதம் தான் இந்து மதம். இந்து மதத்தில் இருக்கிற பூரா வந்து திருட்டு பயலா இல்லைல்ல. அதே இந்து மதத்தில் சாதியை மையமாக கொண்டதுங்க. ஆனாலும் கூட அது நல்லவன் இருக்கிறான்ல. உன் கண்ணால் உங்க வாழ்க்கையில் நீங்க பார்த்தது இல்லையா?
இல்லைங்க மனிதநேயம் தாங்க முக்கியம் சொல்கிறான்ல, யாதும் ஊரை யாவரும் கேள்வின்றான்ல, தீதும் என்றும் பிறதர வாரான்றான்ல. அதனால் நம்ம அப்படி நினைக்கக்கூடாது. எல்லாம் ஒண்ணுதான் அப்படின்னு சொல்ல முடியும். ஆனால் புரட்சி அம்பேத்கர் சொன்னதை நவயானம்ன்றாரு, புதிய பௌத்தம்னு. அவங்க சொன்ன பௌத்தத்தை சொல்ல, புதிய பௌத்தம். அந்த புதிய பௌத்தத்தை தான் எங்கள் தலைவர் எழுச்சி தமிழர் வழிகாட்டுகிறார். பிரதர், நீ ஒன்றும் பௌத்தம் மாற தேவையில்ல பிரதர், உங்கள்கிட்ட சில பண்புகள் இருந்தாலே போதும். மிக முக்கியமான பண்பு, மிக முக்கியமான பண்பு நான் ஒன்று கேட்குறேன். கறி சாப்பிடலாமா பௌத்தர்கள்? சாப்பிடலாம். மாட்டுக்கறி சாப்பிடலாம். அதுக்கு புத்தர் சொன்னது சொல்றேன். நான் இங்கே பாருங்க பிரதர், நம்ம சாதாரண நினைக்காதீங்க. புத்தாண்டிசமா நான் கரைச்சி குடிச்சாலும் புத்தாண்டிசமால புரட்சி அம்பேத்கரே பதிவு செய்கிறார். இதைத்தான் உண்ண வேண்டும் என்று நினைப்பவன் சொல்லுபவன் முட்டாள். உனக்கு உடலுக்கு எது வாகுவாக இருக்கிறதோ, உடல் எதை ஈரணிக்கிறதோ, உடலுக்கு எது சக்தி கொடுக்கிறதோ அதை நீ உண்டுகொள். புரட்சியாளர் அம்பேத்கர் பதிவு செய்திருக்கிறார். ஏன்னா எனக்கு வெஜிடேரியனே செட் ஆக மாட்டேது நான் உடம்பு. அவ கரெக்டாக உனக்கு அம்பேத்கர் கரெக்டாக சொல்றாரு பாரு. ஏன் அம்பேத்கர் நாங்கள் அறிவாளின்றான், ஏன் அவரை 3ஆம் புத்தர் நாங்கள் கொண்டாடுறோம்? காரணம் இதுதான் விஷயம். இப்போ இறுதியாக அண்ணன் திருமா அங்கே ஆய்வு பண்ண தான் போனாரா அப்படின்றத நீங்கள் சொல்ல விரும்புறீங்க பிரதர்? அதாவது சாமி கும்புறது தப்புன்னு நாங்கள் இந்த தீகாக்காரங்க மேலே சொல்ல மாட்டோம். எங்கள் கட்சி டிக்ளேர் பண்ணியிருக்கா கடவுள் இல்லைன்னு. அவங்களை பற்றி பேசாதீங்கண்ணா. அவங்க இல்லை நான் சொல்கிற பாயிண்ட் நான் வர்றேன். நான் பெரியாரை மதிக்கக்கூடிய ஆளு. பெரியாரை மதிங்க. அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா தாலி அருங்க அப்படிலாம் பேசுகிறாங்க. தாலியை தான் பல பேர் தாலி அறுத்து விட்டாங்கல்ல, நம்ம பேசிங்க பழக்கம் இல்லை. நம்ம மேட்டுக்கு வாங்க. நாங்கள் தந்தை பெரியாரை மதிக்கிறோம். உண்மையான ஒரு பிக்கு யாருன்னா தந்தை பெரியார். நான் ஆய்வு பண்ணியிருக்கிறேன். அவர் தான் புத்த கருத்துக்களை அப்படியே உள்வாய் களமாடியவர். அவர் தான் சொன்னார், வருங்காலங்களில் நம்ம இந்தியா பௌத்தத்தை நோக்கி சொல்ல வேண்டும் என்று. அதை விடுங்க. அதே மாதிரி இன்னைக்கு நிகழ்காலத்தில் எங்கள் தலைவர் களமாடி கொண்டிருக்கிறார். அதற்காக அங்கு சென்று அங்கே என்ன எப்படி இருக்குன்னு ஆய்வு நடத்தியது மட்டுமல்லாமல் மனிதன் பல பேர் இறைவனை வழிபடுகிறான். அப்போ அங்கே என்ன தான் இருக்குது என்பதை அறிந்து கொள்ளவும் சென்றிருக்கிறார். இப்போ என்னால் முடியாததை, உன்னால் முடியாததை, எங்கள் தலைவரால் முடியாததை, அரசாங்கத்தால் முடியாததை ஒருவன் போய் அது சிலையாக இருந்தாலும் அந்த கல் சிலைக்கு முன்னால் அழுகிறான், புலம்புகிறான். அப்போ அவனுக்கு ஒரு வழிகாடு கிடைக்கின்றது. இப்போ எங்களுக்கு ஆணவ படுகொலை தடுப்பதற்கு சிறப்பு சட்டத்தை உருவாக்குகின்றான். ஆனால் எங்கள் ஆணவ படுகொலை பல பேர் சாகிறாங்க. அரசாங்கத்தை சொல்லி பயன் இல்லை, அரசியல்வாதி சொல்லிட்டு பயன் இல்லை. அவன் எங்கே போய் அழுவேன்? சாமியே இதுக்கு பதில் சொல்லு. கடவுளே உன் மேலே தான் விடுறான். வேங்கவையில் மலத்தை ஊற்றிட்டாங்கடா, கலந்துட்டாங்கடான்னு சொன்னதுக்கு நீங்கள் தானே குற்றவாளியும் போது அவனுக்கு மனசு எங்கே போகும்? ஆண்டை மேலே தான் பாரத்தை போடுவேன். அரசாங்கமும் உனக்கு சாதகமாக இல்லை, ஆட்சியாளர்களும் சாதகமாக இல்லை, அரசியல்வாதிகளும் சாதகமாக இல்லை. ஆண்டவா நீ கேளு. அதுதான் ஒரு பழமொழி இருக்குது, எளியவனை வலியவன் அடித்தால் வலியவனை பூதம் அடிக்கும். அடிச்சிருச்சா அடிக்கலையா? அப்போ நிகழ்காலத்தில் பார்த்தீங்களா பார்க்கலையா? ஸ்டாலின் தோத்துட்டது. அதான் அப்பயே எழுதல, பறையர் பாவம் உங்களை சும்மா விடாது. போட்டேன் தைரியமா. உடனே போன் பண்ணி சொல்லிட்டாங்க, நீங்க பறையர்னு எழுத. டே பறையர்னால் சாதி இல்லடா, ஒடுக்கப்பட்ட விளிம்பு நிலை மக்களுக்கு குரல் கொடுக்கக்கூடிய ஒரு சொல்லாடல், ஒரு பேரினம். பேரினம். அதை போட்டாலே நிறைய பேருக்கு எங்க கட்சியிலே தாங்க மாட்டேங்குது. அதை போடாதுன்றாங்க. நான் பறையர் வெறி கொண்ட ஆள்லாம் இல்லடா, ஒடுக்கப்பட்ட மக்களுக்கான விடுதலை வாங்கி தருவதற்கான ஒரு சொல்லாடல். ஒரு அடிமை என்று போர் புரிவான், யுத்தம் செய்வான். புரட்சி அம்பேத்கர் சொன்னது. சரிங்களா? அதெல்லாம் அப்படிலாம் இல்லை. எங்கள் தலைவர் ஆய்வு பண்ண போனாரோ இல்லை சாமி கும்பிட போனாரோ எதுவும் இருந்து போகுது. நாங்கள் அப்படி தான் போவோம். உனக்கு என்ன பிரச்சனை? எங்கே நீ போகக்கூடாதுன்னு சொன்னால் நாங்கள் அங்கே போவோம். ஆமாம். எதை செய்யக்கூடாதுன்னு சொன்னால் அங்கே நாங்கள் செய்வோம். கூட்டணி வைக்காதுன்னா கூட்டணி வைப்போம். அமைச்சரவை சேராதுன்னா அங்கே சேருவோம். இதுதான் விடுதலை சிறுத்தைகள். நன்றி. நன்றி, வணக்கம்.